ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி 63 நாயன்மார்களை ஒருவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலிய நாயனார் தான். இவர் வந்து திருவொற்றியூரில் இருக்கிற படப்பக்கநாதருக்கு நிறைய திருவிளக்கல் ஏற்றி அவருடைய பக்தியை செலுத்தி வந்தவர். இந்த கலிய நாயனாரோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திருவொற்றியூரில் செக்காட்டி அதில் கிடைக்கிற எண்ணெயில் வச்சு ஒற்றீஸ்வரருக்கு வந்து உள்ளேயும் வெளியும் நிறையா விளக்குகள் ஏற்றி அவருடைய பக்தியை செலுத்திட்டு வந்திருக்காரு. விடாத பக்தியை சோதிக்கிறதுக்காண்டி சிவபெருமான் என்ன பண்ணுறாங்க, இவருடைய செய்யும் தொழிலில் வந்து நிறைய நஷ்டத்தை கொடுக்குறாரு. அதையும் மீறி கலிய நாயனார் வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஆட்டி கொடுத்து அதில் கிடைக்கிற கூலியில் எண்ணெயை எடுத்து விளக்குகளுக்கு ஊற்றி திருவிளக்கு ஏற்றிட்டு வந்திருக்காரு. அதுலேயுமே சிவபெருமான் வந்து சோதனை நடத்தியிருக்காரு. எண்ணெய் ஆட்ட வருபவர்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாயனார் வந்து மற்றவங்களுக்கு போய் எண்ணெய் ஆட்டுற வேலையை பார்த்து அதில் கிடைக்கிற கூலி பணத்தில் எண்ணெய் வாங்கி திருவிளக்கு ஏற்றிட்டு இருந்திருக்காரு. அதுக்கும் ஒரு சோதனை வந்திருக்குது. அவர் பார்த்தா கூலி வேலை மாதிரி நிறையா மக்கள் வந்து அந்த வேலைக்கு வந்ததுனால இவருக்கு அந்த வேலையும் கிடைக்காம போயிடுச்சு. அதனால் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே விற்று அதில் கிடைக்கிற பணத்தில் எண்ணெயை வாங்கி திருவிளக்கு ஏற்றிட்டு இருந்திருக்காரு. அப்போ எல்லா பொருள்களையும் விற்று முடிஞ்சிருச்சு. தன்னிடம் இருந்த எல்லா செல்வமும் போயிடுச்சு. கடைசியாக வந்து அவர் மனைவியாக தான் இருக்காங்க. அவரையும் வந்து விற்கிறதுக்கு முயன்றிருக்காரு. அவங்க மனைவி வந்து யாரும் வாங்காதனால அவர் வந்து ரொம்ப மனம் வருந்திட்டு சிவபெருமான்கிட்ட வந்து இன்றைக்கி எப்படியாவது நான் விளக்கு ஏற்றியே ஆவேன்ற ஒரு மன உறுதியோடு வந்திருக்காரு. கலிய நாயனார் வந்து கோவிலுக்கு வர்றாரு. வந்து பார்த்தா விளக்குகள் எல்லாமே தயாராக திரி போட்டு இருக்குது, எண்ணெய் மட்டும் இல்லை. அதனால் இவர் கையில் இந்த ஒரு கூரிய வாளை வந்து தன் கழுத்தில் அருந்து அதில் வந்து தன்னுடைய உதிரத்தை வச்சு விளக்கெரிப்பேன்னு சொல்லிட்டு அந்த கூரிய கத்தியை வந்து கழுத்தில் வைக்கிறாரு. அப்போதைக்கு சிவபெருமான் வந்து அவருடைய கையை பிடிச்சிடறாரு. திருவொற்றியூரில் இருக்கிற படப்பக்கநாதர் வந்து அவர் காட்சி கொடுக்குறாரு, அவருக்கும் அவர் மனைவிக்கும். அதுக்கப்புறம் அவர் இழந்த செல்வம் எல்லாம் கிடச்சிருது. அவர் வாழ்நாள் பூராமே சிவபெருமானுக்கு திருவிளக்கு ஏற்றி அவருடைய பக்தியை செலுத்திட்டே வந்திருக்காரு. சிவபெருமான் மேலே உறுதியான நம்பிக்கையோட ஒரு பக்தி இருந்தால் கண்டிப்பாக இறைவன் வந்து நமக்கு உதவி பண்ணுவார். நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.